எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதத்துக்கு உண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்தவுடைய புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் பார்த்தீங்க அப்படின்னா, புதன்கிழமை அதிகாலையில், அதாவதுன்றது 17ஆம் தேதி செப்டம்பர் 2025 தான் இந்த புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. மீன ராசி நேயர்களே, மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா, மீன ராசிக்காரங்களுடைய இப்போ நிலைமை எப்படி இருக்குதுன்னா, அதாவது பிடிப்பில்லாத படகு துடுப்பில்லாத போயிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நிலைமை தான் மீனராசிக்காரங்களோட நிலைமை. என்ன சொல்கிறது, என்ன பேசுறது, என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் ஒரு புதிராக உட்காந்துருக்குறீங்க. தன்னால் மற்றவங்க நல்லா இருக்கிறாங்களே தவிர தன்னால் நாம் நல்லா இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இன்றைக்கி உட்காருடைய ராசி யாருன்னா மீனராசி தான். ஏன்னா மீனராசிக்காரங்களுடைய நிலைமை இப்போ செவுத்தில் அடித்த பந்து மாதிரி இப்போ அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு அப்படியே அல்லாடிட்டு இருக்குது. தொழில் எடுக்கிறீங்க, அது கம்ப்ளீட் பண்ண முடியல. சுயத்தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறீங்க, 4 காசு லாபம் இல்லை. வேலைக்கு வரவங்க சரி போக வரதில்லை. ஒரு வேலை பிடிக்கிறீங்க, அந்த வேலை முடிச்சுட்டு வெளியில் வரத்துக்குள்ளே சங்கடம் ஆகிடுது. ஒரு ஆர்டர் பண்ண எடுக்கிறீங்க, அந்த ஆர்டர் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளார ஏதோ ஒரு மனஸ்தாபம். சரி, அங்கே தான் பிரச்சனையாக இருக்குது. வீட்டுக்கு வந்தால் நல்லா இருக்கலன்னு பார்த்தா, வீட்டுக்கு வந்தால் கணவன் மன்னாவுக்குள்ளார ஒரு போராட்டம், தாய் தந்துக்குள்ளார ஒரு சங்கடம், பெற்ற பிள்ளைகளுக்குள்ளார ஒரு ஆதரவு இல்லாமல், பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்குள்ளார ஒரு கேள்விக்குறி. ஏன் பிறந்தோன்னு தெரியாமல், ஏன் வாழ்கிறோன்னு தெரியாமல், யாருக்காக சம்பாதிக்கிறோன்னு தெரியாமல், எதுக்காக நம்ம உயிரோடு இருக்கிறோன்னு தெரியாமலே நம்ம ஒரு தவிக்கக்கூடிய நிலைமை தான் இந்த மீனராசிக்காரோட நிலைமை. ஏன்னா மீனராசிக்காரங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் தான் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாகவே அதாவது வச்சு செய்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த 7.5 சனி. ஃபஸ்ட்டு 2.5 வருஷத்தில் பார்த்தா விரை சனி, நிறைய விரயம் பண்ணியிருப்பீங்க. விபத்து, தண்டம், நஷ்டம், வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி, ஹாஸ்பிட்டல், உடல் உபாதை பல ரூபத்தில் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த 6 மாதமாக பார்த்தீங்க அப்படின்னா ஜென்மச்சனி, ஜென்மத்தில் வந்த சனி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இவ்வளோதான் கஷ்டன்றதெல்லாம் இல்லை, ஏதோ ஒரு வகையில் நமக்கு பல தளங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். அப்போ இந்த சனி எப்போ தான் நமக்கு மாறும் அப்படின்னு சொல்கிறத விட அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட இன்னும் 4.5 வருஷம் இருக்குது மீனராசிக்கு இன்னும் சனி. ஆனால் இப்போ இந்த ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28 வரைக்கும் சனி பகவான் இப்போ வக்கரத்தில் இருக்கிறதுனால இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு உங்களோட நிலைமை கொஞ்சம் பரவாயில்லை. ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28 வரைக்கும் சனி வக்கரத்தில் இருக்கும்போது இயல்பு நிலைக்கு மாறாக வேலை செய்வார். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா யாராருக்கு இப்போ நல்லா இருக்குதுன்னு பார்த்தா, மேச ராசிக்கு விரைய சனி அவங்களுக்கு நல்லா இருக்குது, மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜீவன சனி அவங்களுக்கு நல்லா இருக்குது, சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி அவங்களுக்கு நல்லா இருக்குது, கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டக சனி அவங்களுக்கு நல்லா இருக்குது, தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அவங்களுக்கு நல்லா இருக்குது, கும்பராசிக்கு பாத சனி அவங்களுக்கு நல்லா இருக்குது, மீன ராசிக்கு ஜென்மச்சனி இருக்கிறதுலையே மோசமானது ஜென்மச்சனி தான். அப்போ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உடைய சனி வக்கரம் நல்லா இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் ரொம்ப நாளாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கிறேங்க, தொழில் ஆல்ட்ரேஷன் பண்ணலான் இருக்கிறேன், வெளிநாடு போகலான் இருக்கிறேன், கமிஷன் தொழில் செய்யலாம்னு இருக்கிறேன், அதாவதுன்றது நான் 10 ரூபா முதலீடு போட்டு ஒரு காரியத்தை செய்யலான் இருக்கிறேன். இது எல்லாமே எங்கே போய் கேட்டாலும் வேண்டாம்னு சொல்கிறாங்க. இப்போ செய்யலாமா வேண்டாமா? நவம்பர் 28க்குள்ளார செஞ்சுக்கோங்க. ஏன்னா நவம்பர் 28 வரைக்கும் சனி பகவான் செயலியிலேருந்து உட்காந்துருக்கிறார், அதாவது வக்கரத்தில் இருக்கிறார், அதனால் செஞ்சுக்கலாம். ஆனால் நவம்பர் 28க்கு மேலே நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் செய்யக்கூடாது. மீண்டும் அடுத்த வருஷத்தில் சனி பகவான் வக்கரமாவார், அப்போ அந்த வக்கரத்தில் தான் செய்ய முடியும். ஏன்னா பொதுவாக ஒரு மனுஷனுக்கு சனியோட தாக்கம் இருக்குது அப்படின்னா சனி பகவான் வக்கரத்தில் வரும்போது செஞ்சுக்கலாம், ஆனால் இயல்பு நிலையில் இருக்கும்போது இது செய்யக்கூடாது. அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ என்ன செய்யலாம்? ஆல்ரெடி உங்களுக்கு ஜென்மச்சனியில் குரு உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கும்போது சுப செலவு பண்ணிக்கிறது நல்லது. வீடு கட்டிக்கிறது நல்லது, இடம் வாங்கி போகிறது நல்லது, கிரையம் பண்ணுறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி அதாவது சுப செலவு பண்ணிக்கிறது நல்லது. கடன் ஆகணும், ஆனால் அது முதலீடாக இருக்கணும். அப்போ சுப செலவு பண்ணிக்கிட்டால் தலைக்கு வர்றது தலைப்பக்கோட போகும்.
என் நண்பனுக்கு ஒரு பிரச்சனை, நான் ஜாமீன் எழுத்து போடுறேன், 10 ரூபா வாங்கி கொடுக்குறேன், கூட்டுத்தொழில் பண்ணுறேன், டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறேன், பேங்குக்கு லோன் போட்டு கொடுத்துருக்குறேன், மற்றபடி அவங்களுக்கு நான் ஒரு சீட்டு போட்டு கொடுத்துருக்குறேன், நல்லது கெட்டதை நான் உதவி செய்திருக்கிறேன்றீங்களா? இது எல்லாமே உபத்திரியத்தில் தான் முடியும். ஏன்னா இப்போ சுகஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் சொந்த வேலையாக இருந்தீங்கன்னா 10 ரூபா கடன் பட்டு செய்யுங்க, அது உங்களுக்கு நஷ்டம் ஆகாது. ஆனால் மற்றவங்க வேலைன்னு போனீங்கன்னா ஆகிற கால கூட உங்களுக்கு தாமதமாகும்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? அப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து கட்டன்றது இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா 8ல் இருக்கிறாரு செவ்வாய். ஆனால் செவ்வாய் பகவான் வந்து பார்த்தா 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு அதிபதி, 9ஆம் இடம் கட்டன்றது வந்து பார்த்தோன்னா பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் 8ல் போய் உட்காரும் போது நிச்சயமாக வந்து இடம் மாறிட்ட மீன ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் நல்ல பலனை கொடுப்பாரு. நான் பிறந்து விட்டுட்டு வெளியில் வந்துட்டுங்க, நான் பிறந்த ஊர் வேற, நான் இருக்கிற ஊர் வேற, வீடு மாறணும், ஊர் மாறணும், இல்லாத பார்த்தா இடம் மாறணும். இப்படி மாறிட்ட மீன ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் இப்போ உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாரு. 8லையும் கெட்டிடும் ராஜயோகன்ற மாதிரி. அப்போ 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கும் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்துல உட்காரும் போது நிச்சயமாக நல்லது பண்ணுறாரு. சரிங்களா? அப்போ இது போக பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் தைரியஸ்தானத்துக்கு அதிபதியும் 8ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் 6ல் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ இந்த டைம் வந்து பார்த்தா மனைவிக்கு நல்லா இல்லை, மற்றும் அம்மாவுக்கு நல்லா இல்லை, மற்றும் தன் பிள்ளைகளுக்கு நல்லா இல்லை. ஏன்னா சுக்கிரன் போய் 6ஆம் இடத்துல உட்காந்துட்டார். 8ஆம் இடத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்துல உட்காரும் போது குறிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை, அடிவயிறு பிரச்சனை, எலும்பு தேய்மானம், உடல் உபாதிகள், மருந்து மாத்திரை செலவுகள், தேவையில்லாத ஒரு விரயங்களை கொடுத்துட்டு இருப்பார். அது கிட்டத்தட்ட 23 தேதி வரைக்கும் அப்படிதான் இருக்கும். இந்த புரட்டாசி 23ஆம் தேதி வரைக்கும் ஒன்று நான் சொன்ன மாதிரி பாட்டி, அம்மா, அதாவதுன்றது மனைவி மற்றும் பெண் பிள்ளைகள், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவு கொடுப்பாரு. ஏதோ ஒரு வகையில் மாதம் கண்டா கரண்ட் பில்லு கட்டுறமோ இல்லையோ மருந்து மாத்திரை செலவு கண்டிப்பாக கொடுப்பாரு. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அப்போ இது போக பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கும் 7ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தா புதன் பகவான். அந்த புதன் பகவான் இப்போ உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 17 தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா திருமண யோகம் நல்லா இருக்கு. ஏன்னா 17 தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வந்து 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ 8ஆம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னா திருமணம் அமைஞ்சு வர வேலையை கூட நமக்கு தாமதப்படுத்தி கொடுத்துருவோம். அதனால திருமண வரன் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா 17 தேதிக்குள்ளார அதுக்குண்டான முயற்சி எடுங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் இப்போ பொதுவாக இப்போ 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால மாத கிரக சூரிய பகவான் இப்போ 7 இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது திருமணம் ஆனவங்க முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இன்னைக்கு வந்து கருத்து வேறுபாடில் பிரிஞ்சிருக்கிறவங்க, நிம்மதி இல்லை, ஒற்றுமை இல்லை, எங்களுக்குள்ள அன்னோனியம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து சூரிய பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால, மாத கிரகம் யாருன்னா சூரியன் தான். அந்த சூரியன் போய் 7ஆம் இடத்துல உட்காரதுனால இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும், சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? இது போக உங்களுக்கு வந்து பார்த்தா 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கும் 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கும் அதிபதி சனி பகவான் ஜென்மத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் தேவை என்ன, தேவை இல்லாதது என்ன, இது புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா சனி தான். அந்த சனி வக்கரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய இழப்பீடு வராது, பாதிப்பு வராது. முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான 3 நிகழ்ச்சிகளில் சொல்கிறேன், அது மட்டும் முடிஞ்ச கடைபிடிங்க. ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவதுன்றது புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம், சனிக்கிழமை விரதம் பிடிங்க. 2வது வந்து பார்த்தா இந்த புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மாகாளி அமாவாசை, இறந்தவங்களுக்கு அதாவது தர்ப்பணம் கொடுங்க, அவங்களுக்கு படையல் போட்டு சாமி கும்பிடுங்க, நிச்சயமாக நல்லாயிருக்கும். 3வது நம்ம செல்ல குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அட்மிஷன் போடுற மாதிரி இருந்தால், அதாவது விஜயதசமிக்கு அட்மிஷன் போட்டுக்கோங்க, நிச்சயமாக கல்வி தரம் உயரும். சரிங்களா? அதனால எப்படி பார்த்தாலும் மீன ராசிக்காரங்களுக்கு இது ஒரு விரைச்செலவு வரக்கூடிய நேரமாக இருந்தாலும் அது நீங்கள் சுப செலவை மாற்றிக்கோங்க. சரிங்களா? பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் வந்து கட்டன்றது நீங்கள் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. இது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.